வணக்கம். நான் சுந்தரேசன். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றேன். 2022 ஓய்வு பெற்றேன். 22 டிசம்பரில் எனக்கு தலைவலி அதிகமாக இருந்தது. நான் என்னோடய ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனேன். அவர் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு, உங்களுக்கு ஆல்ரெடி ஏதோ ஸ்ட்ரோக் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியாமே அது இருந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாரு. பட் எனக்கு சரியாகவே ஆகலை. அப்போ அவர் ஒரு நியூரோ சர்ஜனை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தாரு. திருப்பி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லி எல்லாம் பார்த்துட்டு சில மெடிசின்ஸ்லாம் கொடுத்தாரு. அப்போயும் எனக்கு அந்த மெடிசின் சாப்பிட்ற வரைக்கும் தான் தலைவலி சரியாகும். அதுக்கப்புறம் திருப்பி தலைவலி வந்துடும். அது தலைவலின்னா தாங்க முடியாத தலைவலியாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்போ திருப்பி இன்னொரு நியூரோ டாக்டர்கிட்ட போனேன். அவரும் சில மெடிசின்ஸ்லாம் கொடுத்தாரு. அப்போயும் எனக்கு சரியாகலை. 3rd நியூரோ டாக்டர்கிட்ட போகும்போது தான் அவங்க, நீங்கள் எல்லா டைப் ஆஃப் மெடிசின்ஸும் சாப்பிட்டீங்க, பட் இன்னும் உங்களுக்கு குணமாகலை, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் அவங்க ஒரு டிசைட் பண்ணி நீங்கள் ஒரு இஎன்டி டாக்டரை பாருங்கள் அப்படின்னாங்க. சரின்னு நான் இஎன்டி டாக்டரை பார்த்தேன். அவர் ஃபார்முலா டெஸ்ட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னாரு. அப்போ நான் இதை ஹிஸ்ட்ரியை சொன்னதுக்கப்புறம் அவர் டீட்டெயிலாக ஒரு டெஸ்ட் பண்ணார். டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சொன்னார், அவர் லெஃப்ட் சைடு ஐயோட பேக் சைட்லேருந்து லெஃப்ட் ஏர் வரைக்கும் உங்களுக்கு சைனஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதை எண்டோஸ்கோப்பி பண்ணி தான் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு 3 days அட்மிஷன் ஆகி நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க அப்படின்னார். ஸோ அது நான் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எடுக்கும் போது தான் அவர் ஐடென்டிஃபை பண்ணார், ஸ்கல் இரோஷன் இருந்திருக்கு, அதனால் நீங்கள் ஒரு பயாப்சி டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி பயாப்சி டெஸ்ட்டுக்கு அனுப்பித்தார். அப்போ அனுப்பும் போது அவங்க கேன்சர் இருக்கதா கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் கேன்சர் இருக்குது கன்ஃபார்ம் பண்ணோன்னா, என்னோடய ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவர் ஒரு 3 பிளேஸ் சஜஸ்ட் பண்ணார். ஒன்று கோயம்புத்தூர், அடுத்து வெள்ளூர், அடுத்து சென்னை. எனக்கு கோயம்புத்தூரில் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால நான் கோயம்புத்தூரை சூஸ் பண்ணி இங்கே வந்தேன். திருப்பி அவங்க எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துகிட்டு கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. எனக்கு 7 சைக்கிள்ஸ் கீமோவும் 33 சைக்கிள்ஸ் ரேடியேஷனும் கொடுத்தாங்க. அது ஜனவரி டு மார்ச் நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் எவ்ரி 1 month ரிவ்யூக்கு வர சொன்னாங்க. அப்போ திருப்பி வந்துட்டுருக்கேன். வரும்போது சொன்னாங்க, டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவங்களோட இது என்னன்னாக்கா, நீங்கள் நார்மலாக இருக்கலாம், சில ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் டிரைவிங் மட்டும் கூடவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் டாக்டர்னு கேட்டால், அதுக்கு என்ன அவங்க ஒன்றும் ரீசன் சொல்லலை, நீங்கள் டிரைவிங் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எவ்ரி மந்த் ரிவ்யூக்கு வரும்போது அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த கண்டிஷன் மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு செப்டம்பர் வாக்கில் நான் ஃபேமிலி விஷயமாக நான் சென்னை போயிருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் எனக்கு லெஃப்ட் ஐயில் கொஞ்சம் பார்வை குறையிற மாதிரி தெரிஞ்சுது. ஒரு 3 days சடனாக எனக்கு ஐ விஷனே போயிடுச்சு. சுத்தமாக ஐயோட பார்ட் இல்லாத மாதிரியே இருந்தது. லெஃப்ட் ஐங்கிறதே இல்லாத மாதிரி தான் இருந்தது. உடனே அங்கே உள்ள ஃபேமஸ் ஹாஸ்பிட்டலில் போய், நம்பர் 1 ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். அவங்க எல்லா ஹிஸ்ட்ரியும் கேட்டுட்டு, இது ஐயில் ஒன்றும் உங்களுக்கு இது இல்லை, நீங்கள் யாரை கன்சல்ட் பண்ணால், நீங்கள் ஆன்காலஜிஸ்ட் ரேடியேஷன் டாக்டர் தான் நீங்கள் கன்சல்ட் பண்ணோம் அப்படின்ட்டாங்க. உடனே திருப்பி கோயம்புத்தூர் ஆன்காலஜிஸ்ட் ரேடியேஷன் டாக்டரை பார்த்தேன். அவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு, இது நாங்கள் ட்ரீட்மெண்ட் எதிர்பார்த்தோம், பட் உங்களுக்கு லேட்டராக இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு, இதுக்கு நோ ஆப்ஷன், வேறு எதுவுமே ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் டாக்டர் இதை எங்களுக்கு முன்னாடி சொல்லலை, நீங்கள் முன்னாடி சொன்னீங்கன்னா நான் பயந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. உடனே நான் என்னோடய சொந்த ஊரான திருச்சிக்கு போயிட்டேன். அப்போ என்னோடய சிஸ்டர் இங்கே அயுக்தி சென்டரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க என்னை பற்றி டாக்டர் கவியரசு அவர்கள்ட்ட சொல்லி, இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, அவர் நீங்கள் அவர் உடனே வர சொல்லுங்கள், லேட் பண்ண வேணாம், உடனே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்தேன். வந்தோன்னே அவர் நாடி பார்த்தாரு. நாடி பார்த்துட்டு, அவங்களுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குது, பட் ஐ விஷயம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு இது சொன்னார், நீங்கள் ஆயில் எதுவும் ஹேண்டில் பண்ணிங்களா அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா ஆயில் ஹேண்டில் பண்ணிங்களான்னு. என்ன மாதிரி சார் அப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னார். சொன்னதுக்கப்புறம் தான் தெரிந்தது, நான் மின்வாரியத்தில் பணிபுரியும் போது
நான் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் லேபில் ஒரு 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அந்த ஆயில் நீ ஹேண்டில் பண்ணதுனால இந்த சைனஸ் ப்ராப்ளம், இந்த கேன்சர், அந்த இதெல்லாம் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாடி பிடிச்சி பார்த்துட்டு அவர் இவ்வளோ தூரம் சொல்கிறாருங்கிற போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அதுவே எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு 48 days நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க. அட்மிட் ஆனே ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு 10% விஷனோட ரீகேப்சர் வந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு இப்போ ஒரு 60% பார்வை நல்லாவே தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. அதில் வர்மாவோட ட்ரீட்மெண்ட்டு தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அது கொடுக்கும் போதே நம்ம உடம்புல உள்ள சேஞ்சஸ்லாம் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிது. அவங்க யோகா அந்த இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு. அப்போ நான் சார்கிட்ட கேட்டேன், இப்படி வர்மாவோட இது எப்படி சார் அப்படின்னா, அப்புறம் சார் அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் சித்தர்கள்ட்டேருந்து அதை கற்றுக்கிட்டு இயற்கை முறையில் நம்ம உடம்புல உள்ள எல்லா நர்வ் சிஸ்டத்தையும் இது பண்ணி அவர் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த இயக்கம் நார்மல் இயக்கத்துக்கு போயிடுது. நம்மளை ஏதாவது பாதிச்சிச்சோ அந்த நர்வெலாம் நார்மல் இயக்கத்துக்கு வரும்போது நம்மளோட உடல்நிலையும் சரியாகுது அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ரொம்ப இயற்கையாகவே அது பண்ணும் போது நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நம்ம மெடிசினோ இல்லை எதுவுமே இல்லை. ஸோ இதில் எதுவுமே சைடு எஃபெக்ட் வராதுங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு கொடுக்குது. அந்த இதில் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஃபாஸ்டிங் சொல்ல ஆரம்பித்தார். அப்புறம் எவ்ரி வீக் ஃபாஸ்டிங் பண்ணோம். முதல்ல எனக்கு ஃபாஸ்டிங்கே இருக்க முடியுமான்னு என்ன டவுட்டாக இருந்தது. ஏன்னா நான் 60 இயர்ஸில் ஃபாஸ்டிங் பெருசாக இருந்ததில்லை. அதனால் எனக்கு அதுவே எப்படி இருப்போமோ அப்படின்னு இருந்தது. பட் என்னால் முடிஞ்சுது. அது 1 day முடிஞ்சது. எனக்கு அதுவே ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்தது. அது முடிஞ்சு வரும்போது எனக்கு அந்த விஷன் வெளியில் பார்க்கும்போது ஏதோ ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. என்னோடய ஐ விஷன் போனோன்னே எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இது. சர்க்கிள்லே பார்த்திங்கன்னா யாருக்குமே ஃபஸ்ட்டு கேன்சர் இல்லை. கேன்சர் வந்த போதே எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. பட் நான் அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு ஆறுதல் சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த கண் பார்வை போனோன்னே அவங்க ரொம்பவே இதாகிட்டாங்க. எனக்கு 2 பெண் குழந்தைகள். அவங்க 2 பேரும் மேரேஜும் எப்படி பண்ணணும் என்னமோ அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் மிஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப இதாகிட்டாங்க. ஆனால் அதை அவங்க வெளிக்காட்டிக்கல. ஆனால் அவங்களோட உள் உணர்வு எனக்கு தெரிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு சமயம். அதே சமயத்தில் ஐ டாக்டர்கிட்ட 2 டாக்டர்கிட்ட போனேன். 2 டாக்டர்கிட்ட எங்களோட ரோல் இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப இதாக சொல்லிட்டாங்க. அந்த சமயத்தில் இதாக இருக்கும் போது அப்போ தான் நான் இந்த இதை கேள்விப்பட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆச்சு. அப்போ அகயுக்தியில் இந்த கண் பார்வைக்காக அவங்க இந்த வர்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு நம்ம நம்பிக்கை இன்னும் அதிகமாச்சு. வர்மாவில் எது முடியாதது எதுவுமே இல்லைங்கிறது என்னால் உணர முடிஞ்சிச்சு. எனக்கு கண் பார்வையே கிடைக்காது அப்படின்னு ஒரு அலோபதி டாக்டர் சொல்லும் போது அதை வர்மா மூலியமாக கண் பார்வை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் நம்பிக்கை கொடுக்கும்போது அந்த நம்பிக்கையை யாரும் இது பண்ணிட வேண்டாம். எனது கண் பார்வை ஆரம்பத்தில் லெஃப்ட் ஐயில் சுத்தமாக இல்லை. அது ஒரு உறுப்பு இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இல்லாத மாதிரி தான் இருந்தது. நடக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டெப்ஸ்லாம் இதாக இருக்கும். நடக்கும் போது ஏதோ ஒரு ஸ்டெப் இருக்கிற மாதிரியே தெரியும் நார்மல் ஃப்ளோர்லே. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு 10% வந்தது. 10% வரும்போது கண்ணோட வெளிச்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆங்கிள் 180 டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 டிகிரி லைட் வெளிச்சம் லேசாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அது ஆப்ஜெக்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது எழுத்துக்கள்லாம் அப்போ கொஞ்சம் இதாக தெரியாது. ஒரு பேராகிராஃப் இருக்குனாக்கா அது ஒரு இதாக தெரியும் நமக்கு. அதில் எழுத்துக்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் உள்ள ஸ்பேஸ் தெரியாது. அது மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டே பை டே இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்திங்கனாக்கா அது ஒவ்வொரு எழுத்துக்கும் உள்ள ஸ்பேஸ் தெரிஞ்சுது. அப்புறம் அந்த வேர்டு தெரிஞ்சுது. அந்த லெட்டரை படிக்க முடிஞ்சுது. அந்த மாதிரி தான் என்னோடய ஐ விஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி வந்தது. இப்போ 50 to 60% என்னால் விஷன் பார்க்க முடிஞ்சுது. இந்த அயுக்தி சென்டர் வாய்ப்பற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது என்னோட நம்பிக்கை. இந்த
இது வந்து நான் அங்கே நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். அந்த ட்ரீட்மெண்ட் வர்றவங்க எல்லாருமே வந்து வெவ்வேறு பிரச்சனைகளில் வருவாங்க. அவங்களோட டே பை டே அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்து என்னால் பார்க்க முடியுது. நானே நிறைய பேர்த்துக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கும் இது மாதிரி குணமாகணும், இயற்கை மருத்துவத்தில் இல்லாத ஒரு இது இல்லை, தமிழ் முறையில் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை ரீகேப்சர் பண்ணணுங்கிறது தான் சாரோட எண்ணம். அது இன்னும் அவர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்ல எல்லாரையும் குணப்படுத்தணுங்கிறது தான் என்னோடய ஆசை. மிக்க நன்றி.